பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல ராஜியும் கதிரும் போலீஸ் வேலைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்னை போயிடாங்க. அதே நேரத்துல மயிலுடைய சர்டிபிகேட் கேட்டும் ஸ்கூல்ல இருந்து பாண்டியனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. உடனே சர்டிபிகேட் பத்தி பாண்டியன் மயிலு கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு மயிலும் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. நானும் வாரே, ஒன்னா போயிட்டு சர்டிபிகேட்க்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம்னு மீனா சொல்றாங்க. ஏன்பா நீ லீவ் போட்டு போகணும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய பாக்குறேன்னு பாண்டியன் சொல்றாரு. இதனால் பதட்டமா இருக்கிற மயிலு ரூமுக்கு போயிட்டு சர்டிபிகேட்க்கு என்ற பண்றது. நல்லா மாட்டிக்கிட்டேன், இனி எதுவும் செய்ய முடியாதுன்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல சென்னைக்கு போன ராஜியும் கதிரும் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு கடைக்கு சாப்பிட போறாங்க. அந்த கடை பெருசா இருக்கு, விலையும் அதிகமாக இருக்கும்னு வேற கடைக்கு போகலாம்னு ராஜி சொல்றாங்க. அது எல்லாம் நீ யோசிக்காம இரு, நான் பாத்துக்கிறேன்னு கதிர் சொல்றாங்க. அப்புறம் சரியா வெயிட்டர் வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. ராஜிக்கு பிரியாணியும் அவருக்கு புரோட்டாவும் வாங்குறாரு. அப்போ ராஜி கேக்குறாங்க, காசு இல்லன்னு தானே நீ புரோட்டா சாப்பிடுறன்னு? இல்ல, நான் பெருசா வெளியில சாப்பிட மாட்டேன், எனக்கு வீட்டு சாப்பாடு தான் சரின்னு கதிர் சொல்றாரு. சரியா சாப்பாடும் வருது. சாப்பிட்டுக்கிட்டே ராஜி கேக்குறாங்க, பீச்சுக்கு போலாமான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு போக கஷ்டம், இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன்னு கதிர் சொல்றாரு. அப்படியே ரெண்டு பேரும் கதைச்சுக்கிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. ராஜியும் தூங்கிறாங்க. அப்போ கதிர் ராஜியை எழுப்பி வா வெளியேன்னு சொல்றாரு. அப்போதான் ராஜிக்கு தெரியும் கதிர் பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருன்னு. அங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் ராஜி மீனாக்கு அனுப்பாராங்க. அது பார்த்து மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.